Hi friends, அனைவருக்கும் காலை வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். பர்டிகுலராக இந்த 300 லைக்ஸ் பண்ணி அதுக்கு மேலே சப்போர்ட் பண்ணுற, அதே மாதிரி இந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக எஃபர்ட் பண்ணுற, அதாவது நிறைய நம்மளுடைய சேனலை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காங்களே அவங்களுக்கும் சரி, இந்த 300 லைக்ஸ்க்காக போராடிட்டுருக்க நம்மளுடைய ரெகுலர் வியூவர்ஸ்க்காகவும் சரி என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நம்மளுடைய சேனல் வந்து அடுத்த லெவலுக்கு போகாது. ஒரு சிலர் லைக் கூட பண்ணுறதில்ல, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, விடுங்க. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ண போகிறாங்க, இல்லைன்னா விட்ட போகிறாங்க. ஆனால் இந்த ரெகுலராக நம்மளுடைய 300 லைக்ஸ்க்கு அபவ் கொண்டு போகிற ட்ரை பண்ணுற, நம்ம சேனல் அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்காக ஷேர் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒருமை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நான் லைவ் மார்க்கெட்டில் அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காக கொஞ்சம் ஃப்ரீ மைண்டாகவும் இருப்பேன். நான் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் ஜென்ரலாக வந்து ஒரு மாதத்தில் வந்து ஒரு சில ஃப்ரைடேஸ் கூட லீவ் எடுத்துக்குவேன். நம்ம ட்ரேடிங் மட்டுமே உள்ளே வந்து வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம இதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நம்ம ஜென்ரல் லைஃப்பையும் வந்து சுவாசிக்கலாம். ஆல்ரெடி நம்ம 15-16 இயர்ஸ் வந்து மார்க்கெட்டுக்கு நம்ம டொனேட் பண்ணி நம்ம லைஃப்பை இப்போ இருக்கிற மிச்ச லைஃப்பை நம்ம நல்லா வாழணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் நீங்களே எடுத்துங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃப்ரீ டைம் கிடைச்சா நீங்களே எடுத்துங்க. ஓகேங்களா? ஏன்னா ஒரு கண்டினியூவாக சில நாள் வந்து ப்ராஃபிட் போயிட்டுருக்குது, நல்ல விஷயம் போயிட்டுருக்குன்னா அடுத்த சில நாள் வந்து லீவ் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வரலாம். நிஃப்டி 50 இன்றைக்கி என்ன ஆகும்? நேற்று உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும், நம்ம இங்கேருந்து ஒரு சேலிங்கான வியூ இருந்தது. ஓகே, நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேங்க் நிஃப்டி வியூ அமைச்சிருந்தேன். சரி, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 17,770, அதாவது 17,800 ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு அப் மூவ் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனில் தான் இருக்குது. அது காமிச்சிட்டேன். ஒரு 72 பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் காமிக்குது. குளோபல் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு வந்து மைல்டாக ப்ளஸும் இருக்குது. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு பாசிட்டிவ் காமிக்குது. சரி, ஒருவேளை கேப் அப் என்ன ஆகிடுச்சு இடத்துல அப்படின்னா, சப்போஸ் உங்களுக்கு எப்படின்னா 18,000 வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அதாவது இந்த லெவல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு ஒர்க் ஆகின இடத்துல உங்களுக்கு ப்ரைஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா, ஒரு சாலிட் க்ரீன் கலர் கேனலோடு உங்களுக்கு க்ளோஸ் கொடுத்துட்டு மேலே போகிற மாதிரி காமிச்சிட்டு கீழே உள்ளே வந்து ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அகைன் லோவை கட் பண்ணியிருந்தோம்னா திரும்ப வந்து 17,800 லெவல் டச் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இல்லை எங்களுக்கு இதுக்கு மேலே ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ அவங்களுடைய எயின் மோட்டிவேஷன் என்னவாக இருக்கும்? 18,100 லெவலில் பிரேக் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் போட்டுப்பாங்க இல்லைங்களா, 18,250 லெவலில் பிரேக் பண்ணணும். ஆனால் இன்றைக்கே பிரேக் பண்ணதா அதை பார்க்கணும். நம்ம இந்த 2 லெவல் தான் நெக்ஸ்ட் அவங்களுடைய டார்கெட். எது? இந்த ட்ரெண்ட் லைன் கட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய டார்கெட் என்னவாக இருக்குன்னா, மேலே இந்த 2 லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 லெவலில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுறது. இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய ஜாப். ஸோ இந்த ஸ்டாப்பில் ஒன்று இந்த லெவல் கட் பண்ணிட்டு கீழே வரலாம், இல்லை ரெண்டாவது வந்து 18,250 லெவலில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வரலாம். மொத்தத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆனவொன்னே அவங்களுக்கு 2 லெவல் வந்து டார்கெட் லெவலாக வரும். ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல். ஓகே, இது 2 லெவல். சரி, இந்த சினாரியோ வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. கேப் அப் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஆனால் அப்படியே சடனாக ஃபஸ்ட் கேனில் ரெட் கேனில் வந்துடுச்சு, ஃபஸ்ட்டு கேனில் ரெட் வந்துடுச்சு. அப்படின்னு என்ன பண்ணலாம்னா அங்கேயே தெரிஞ்சுக்கலாம், ஓகே நமக்கு இந்த இங்கே ரெசிஸ்டன்ஸே அவங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இருக்கிற வரலும் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இந்த போட்டுருக்கீங்க, அந்த ட்ரெண்ட் லைனுக்கு உள்ளே இருக்கிற வரலும் நீங்கள் சேலிங்கான வியூ பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் நீங்கள் பையிங்கான வியூவை பார்க்கலாம். பையிங்கான வியூ அப்படின்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், சில பேருக்கு அதுவும் தெரியாமல் இருக்காங்க. அதாவது இந்த ஏரியாவில் நீங்கள் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் போட்டு ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதாவது புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். அப்பர் சைடு போனீங்கன்னா புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் க்ரீன்லேயே இருக்கட்டும் பரவாயில்ல, உடனே போயிட்டு ஒரு கேனில் வந்து கிரியேட் ஆகிட்டுனா அந்த கேனலுக்கு மேலே போனால் பை அப்படி நம்ம எடுக்காதீங்க. அப்படின்னாவும் பை ஆகும். ஸோ அவங்களோட ரீடேச்மெண்ட்டுக்காக வந்து இந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகும். ஓகே, இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. இது வந்து நிஃப்டி 50யோடைய சார்ட் இது. சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துலாம் என்ன கண்டிஷன் ஆகும் அப்படின்னு.
ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டு 1 hour டைம் ஃப்ரேம் சார்ட் இது. சரி 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மேபி இந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இது 41,620 650 லெவல் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மல்டி டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. ப்ளஸ் நம்ம லாங் டைம் ஃப்ரேம் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் பார்த்திங்கன்னா 0.382 ப்ளஸ் அதனுடைய ப்ரீவியஸ் ரெசிஷன்ஸும் வந்து இங்கே இருக்குது. இதோடைய ரெசிஷன்ஸ் வந்து இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ சான்சஸ் ஆர் வெரி ஹை. 41,650 அந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்காக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ நம்ம அதை வச்சு நம்மளால் என்ன சார் யூஸ் அப்படின்னு நம்ம இன்ட்ரடேக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ சேம் இது இப்போ நம்ம நிஃப்டி 50 என்ன சொன்னோமே அதுதான். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்னாவும் இது வந்து ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும். எது அது 42,500 42,500 550 இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஷன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ ப்ரைஸ் அங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி அகைன் வந்து செல்லிங்காக வரதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் வந்து இந்த 42,550 வரலும் மூமெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 42,500 இதெல்லாம் கவனிச்சிக்கோங்க. 42,500 வந்து ரெசிஷன்ஸ் லெவலில். இங்கே உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து இதுவரையும் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா. ஏன்னா இப்போ கேப் அப்போ இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 42,500 ஆச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு 42,200 அந்த மாதிரி ரேஞ்ச் ஓப்பன் ஆகுதுன்னா ஓகே நீங்கள் அதுக்கப்புறம் பையிங்கான வியூ பார்க்கலாம். அது ஏன்னா நெக்ஸ்ட்டில் வந்து 42,500 வரலும் ப்ரைஸ் நெக்ஸ்ட்டு மூமெண்டம் இருக்கும். ஓகேங்களா. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ப்ரைஸு இங்கே இந்த சொன்ன மாதிரி ரிஜெக்ஷன் இங்கே ஆகுது. இந்த ரெசிஷன்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகுது. மேலேருந்து பாடி நிற்கலை. ஒரு ரெட் கலர் கேனில் மேலே ஒரு 5 நிமிஷத்தில் சர்றன்னு எல்லாம் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து பையிங் ஜோன் இருக்குது. இங்கே வந்து நம்ம சேலிங் ஸ்பேஸ் குறுகிடுச்சு. இப்போ நேற்று உங்களுக்கு சேலிங் இந்த இடத்துல கொடுத்தோம் அப்படின்னா ஓகே நேற்று நல்லா இருந்தது ஸ்பேஸ், நல்லா ரெசிஷன்ஸ் கிட்ட சேலிங் கொடுத்தோம். கீழே வந்து ஸ்பேஸ் இருந்தது. இது ஸ்பேஸ் வந்து குறுகிடுச்சு. இந்த பக்கம் சின்னதாகிடுச்சு. உங்களுக்கு கீழே வந்து ரொம்ப ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. அகைன் வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட் 150 200 பாயிண்ட்ஸ் கீழே இருக்குது. அவ்வளோதான். ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட எஸ்எல் ஹிட் பண்ணுறதுக்காக கீழே வருவாங்க. ஆனால் கீழே ஸ்ட்ராங் பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாருங்கள். இந்த 3-4 இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பையர்ஸோட ஏரியா. நல்லா ஸ்ட்ராங்காக பை பண்ண ட்ரை பண்ணுறாங்க பாருங்கள். ஃபுல்லு பையர்ஸ் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க. ஓகேங்களா. ஒன்று ரிஸ்க் எடுக்கிறதா எங்கே எடுக்கணும், இந்த சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா ஓகே நீங்கள் திரும்ப செல் பண்ணலாம். 41,600 பிலோ உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது. இந்த வெயிலில் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து செல் எடுக்கலாம். ஆனால் இங்கேயே நீங்கள் செல் எடுக்கும்போது ரிஸ்கே அமையும் ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல. ஏன்னா மார்க்கெட் வர உங்களுக்கு எக்ஸாக்ட் நிஃப்டி லைட்டாக க்ரீனில் வர காமிக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ண பெட்டராக இருக்கிறதுல இல்லை நீ கொஞ்சம் அவாய்ட் பண்ணாமல் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃபின் நிஃப்டி பார்த்துடலாம். ஓகே நம்ம டெலிகிராம் சேனலும் அமைச்சிருக்கேன் பாருங்கள். பேங்க் நிஃப்டி உங்களுக்கு நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலும் அமைச்சிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு ஜோன் வந்து எங்கே ஸ்பேஸ் இருந்தது நேற்று உங்களுக்கு 42,000 கீழே பார்த்தீங்கன்னா 41,800 2 லெவல் இருந்தது. ஸோ அந்த லெவல் நீங்கள் கேட்ச் பண்ணிருக்கலாம் நேற்று. உங்களுக்கு அதுவும் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்திருக்கு அழகாக ஸ்மூத்தாக. இது நம்மளுடைய ப்ரைம் குரூப்லேருந்து சென்ட் பண்ணது. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃபின் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டியில் வீக்னஸ் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபின் நிஃப்டியில் வீக்னஸ் காமிக்குது. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் எடுத்துலாம். உங்களுக்கு மேலே ப்ரைஸ் பண்ணால் கூட ரிஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த இடத்துல. ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இந்த லெவல் கட் ஆகிட்டுனா அங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா இங்கே இருக்காங்க எங்களுடைய எஸ்எல்லாம் இன்றைக்கி ட்ரிகர் ஆகிடும். ஓகே ஸோ இல்லை இங்கேருந்து ட்ராப்பில் போயிட்டு மாட்டி திரும்ப வந்து செல்லிங் வியூக்க பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். 18,800 அபோவ் உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்காத வரலும் வந்து பையிங்கான சினாரி எதுவும் கிடையாது. இந்த ஃபின் நிஃப்டியில் பொறுத்தவரைக்கும் 18,850 அபோவ் க்ளோஸ் கொடுக்காத வரலும் வந்து பையிங்கான வாய்ப்புகள் கிடையாது. எவ்ரி ரைஸ் அண்ட் செல் மேலே வரட்டும் ப்ரைஸு வந்ததுக்கப்புறம் செல்லிங்கான வியூ பாருங்கள். பையிங்கான வியூ கிடையாது. ஒன்லி ஃபார் செல்லிங். ஃபின் நிஃப்டி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபின் நிஃப்டி. ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் ஓப்பன் ஆனவொன்னா கூட கொஞ்சம் ஸ்பேஸ் விடுங்க. இந்த ஏரியா எது 17,750 அந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் அங்கே கிளியராக தெரியும். மார்க்கெட் எந்த மாதிரி சஸ்டனாக நிற்குதுன்னு பாருங்கள். சாலிட் க்ரீனோட நிற்குதுன்னு அங்கே போய் செல் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்கள். அந்த சாலிட் க்ரீனை கட் பண்ணால் உங்களுக்கு செல்லிங்கான வியூ பாருங்கள்.
ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் அட்வான்ஸ் தமிழ் தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாம் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. வீக்கெண்டை ஒரு மைண்ட் செட்டை அமைதியாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மீண்டும் ஒரு எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.